அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் காலை நீரு தலைப்புச் செய்திகள். ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பான தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவரான அலி லாரிஜானி கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அறிவித்துள்ளார். ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரியின் மரணம் குறித்து தனக்கு சற்று முன்புதான் தகவல் கிடைத்ததாக காட்ஸ் அந்த அறிக்கையில் நேற்று குறிப்பிட்டிருந்தார். திங்கட்கிழமை இரவு ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் திங்கட்கிழமை மாலை ஈரானின் முக்கிய நகரங்களான தெஹ்ரான், ஜிராஸ் மற்றும் தப்ரிஸ் ஆகியவற்றை குறிவைத்து பல்வேறு தாக்குதல்களை நடத்தின. இஸ்ரேல் ராணுவம் இந்த தாக்குதல்களின் முக்கிய இலக்குகள் ஏவுகணை உற்பத்தி நிலையங்கள், கட்டளை மையங்கள் என தெரிவித்திருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் இஸ்ரேல் ராணுவ தலைமை அதிகாரியான இயால் ஜமீர் நேற்றிரவு ஈரானின் முக்கியமான வெற்றிகளை பதிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிகப்பெரிய மற்றும் நவீன விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் செங்கடல் பகுதியில் ஈரானுடனான போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது இந்த கப்பலின் முக்கிய சலவை அறையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயை அணைக்க கப்பலில் இருந்த வீரர்கள் சுமார் 30 மணி நேரத்திற்கு மேலாக கடுமையாக போராடினர். சலவை இயந்திரத்தின் காற்றோட்ட குழாயில் ஏற்பட்ட கோளாறு இதற்கு காரணம் என நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தீயினால் ஏற்பட்ட அடர்ந்த புகை காற்றோட்ட வசதி மூலம் கப்பலின் மற்ற பகுதிகளுக்கும் பரவியுள்ளது. தீ விபத்து மற்றும் புகையினால் சுமார் 600க்கும் மேற்பட்ட மாலுமிகள் தங்களது தங்கும் அறைகளை பயன்படுத்த முடியாமல் போனது. அவர்கள் தற்போது கப்பலின் தரைப்பகுதிகள் மற்றும் மேசைகள் மீது படுத்து உறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. 2 வீரர்கள் காயமடைந்ததாகவும் மேலும் டஜன் கணக்கான வீரர்கள் புகை மூட்டத்தினால் மூச்சு திணறலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் சிகிச்சை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கப்பல் ஏற்கனவே 10 மாதங்களாக கடலில் தொடர்ந்து பணியில் உள்ளது. நீண்டகால பணி மற்றும் முறையான பராமரிப்பு இல்லாததே இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என ஓய்வு பெற்ற அமெரிக்க கடற்படை அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள போர் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய ராஜ்யத்தின் தலைநகரான லண்டனில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து பிரம்மாண்டமான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். போரை நிறுத்து என்ற கோஷத்துடன் திரண்ட போராட்டக்காரர்கள் மத்திய லண்டனின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று ஈரான் மீதான ராணுவ தாக்குதல்கள் பிராந்திய பாதுகாப்பை பாதிப்பதோடு மட்டுமில்லாமல் பெரும் மனித பேரழிவை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளனர். லண்டனின் மையப்பகுதியான ட்ரம்பல்கர் சதுக்கம் மற்றும் நாடாளுமன்ற வளாகத்திற்கு அருகில் கூடிய மக்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு கொள்கைகளை விமர்சித்து வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியிருந்தனர். போராட்டக்காரர்கள் ஈரான் மீதான தாக்குதல் உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் என்றும் இப்போரை தூண்டுவதை நிறுத்திவிட்டு ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அமைதியான முறையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் பொது அமைப்பினர் கலந்து கொண்டனர். லண்டன் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளிலும் இதுபோன்ற போர் எதிர்ப்பு போராட்டங்கள் வலுத்து வருவது மத்திய கிழக்கு நிலவும் பதற்றம் உலக நாடுகளிடையே பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளதை காட்டுகிறது. லண்டன் போலீசார் போராட்டத்தை கட்டுக்குள் வைத்திருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது நேற்று அதிகாலை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதனால் தூதரக வளாகத்தினுள் பயங்கர வெடிப்பு ஏற்பட்டு கரும்புகை வெளியாகியதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து 3 ட்ரோன்கள் மற்றும் 4 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஒரு ட்ரோன் வளாகத்தினுள் வெடித்து சிதறியதாகவும் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களை தடுக்கும் நடவடிக்கையில் அங்கிருந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் தாக்குதல்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. போரால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரான், ஈராக், லெபனான் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளுக்கு மனித விமான உதவிகளை வழங்குவதாக சீன அரசு அறிவித்துள்ளது.
சீன வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வழங்கப்படவுள்ள மனிதாபிமான உதவிகள் குறித்த முழுமையான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. ஏற்கனவே அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரானில் உள்ள பாடசாலை மீது நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு 1.84 கோடி ரூபாய், அதாவது 2 லட்சம் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்குவதாக சீனா அறிவித்துள்ளது. வெளிநாட்டு உளவாளிகள் 10 பேரை ஈரானின் புரட்சிகர போலீஸ் பிரிவு கைது செய்துள்ளதாக நேற்று அறிவித்துள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்டவர்களில் 4 பேர் ஈரானின் முக்கிய பொருளாதார கட்டமைப்புகள் குறித்த தகவல்களை சேகரித்து வந்ததாகவும், மீதமுள்ளவர்கள் மன்னர் ஆட்சியை ஆதரிக்கும் பயங்கரவாத குழுவைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஈரான் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட உளவாளிகள் 10 பேருமே இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியிடப்படவில்லை. ஏற்கனவே ஈரானில் கைது செய்யப்படும் உளவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதை எதிர்த்து சர்வதேச அளவில் மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உயர் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் செயலாளரான அலி லாரிஜானி கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்படை அறிவித்தது. ஈரானிய அரசாங்கத்தின் மிக முக்கிய பதவி வகித்த இவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதால் உண்மையில் ஈரானுக்கு அது ஒரு பெரிய இழப்பு எனத்தான் நம்பப்படுகின்றது. 2025 ஆகஸ்ட் மாதத்தில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸெஷ்கியானால் SNSC செயலாளராகவும் மறைந்த உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்டார். ஈரானிய ஊடகங்களில் அவர் உயர்மட்ட தலைவர் அலி கமேனியின் ஆலோசகராகவும் குறிப்பிடப்பட்டுள்ளார். அவர் 2008 ஆண்டு மே முதல் 2020 மே வரை 12 ஆண்டுகள் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகராக பதவி வகித்துள்ளார். 2008 தொடக்கம் 2012 வரை நாடாளுமன்றத்தில் பிரின்சிபலிஸ்ட் குழுவின் தலைவராக இருந்தாலும் சமீப காலங்களில் மிதவாத கன்சர்வேட்டிவ் என விவரிக்கப்படுகிறார். இந்நிலையில் அலி கமேனியின் மரணத்தை அடுத்து லாரிஜானியை ஈரானிய ஆட்சியின் தலைவர் என இஸ்ரேலிய ராணுவம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே ஈரானுக்கு தலைமை தாங்கிய அடுத்த முக்கிய அதிகாரியும் இஸ்ரேல் கொன்றுவிட்டதாக கூறும் வகையில் இது அமைந்துள்ளது. அந்த வகையில் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு நடவடிக்கையில் அலி கமேனிக்கு அடுத்த இலக்காக லாரிஜானி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளார். ஆனால் இதுவரை ஈரான் இதை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுடையான போர் இதுவரை இல்லாத வகையில் நாளுக்கு நாள் உச்சமடைந்து வருகிறது. இந்த மோதலில் இதுவரை மற்ற நாடுகள் தலையிடவில்லை என்றாலும் கூட ரஷ்யாவின் உளவுத்துறை தகவல்கள் இதில் முக்கிய பங்காற்றி இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கு மோதல்கள் விண்வெளி தகவல்களால் முடிவாகும் நிலைக்கு போய்விட்டது. அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் இது தொடர்பாக சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்க போர்க்கப்பல்கள், விமானங்களின் துல்லியமான இருப்பிடங்கள் உட்பட முக்கியமான உளவு தகவல்களை ரஷ்யா தான் ஈரானுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் என்பது இந்த காலத்தில் மொத்தமாக மாறிவிட்டதையே இது காட்டுகிறது. வெறுமனே தாக்குதல்களை தாண்டி உளவு தகவல்கள் எப்படி சேகரிக்கப்படுகிறது என்பதே போரில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த நவீன போரில் செயற்கைக்கோள் உளவு டேட்டா முக்கிய பங்காற்றுகிறது. இந்த டேட்டாவை வைத்து அமெரிக்காவை அதிர வைத்துள்ளது ஈரான். ரஷ்யா இந்த மோதலில் இதுவரை நேரடியாக ஈடுபடவில்லை. போர் ஆரம்பித்தது முதலே ஈரானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா கருத்து கூறியது. இருந்தாலும் இந்த போரில் ரஷ்யா நேரடியாக வரவில்லை. இருந்த போதிலும் ஈரானுக்கு உதவும் வகையில் சேட்டலைட் உளவு தகவல்களை சொல்லி இருக்கிறது. இதுவே ஈரானுக்கு கேம் சேஞ்சர் ஆயுதமாக மாறியுள்ளது. ரஷ்யா தனது செயற்கைக்கோள் மூலம் சேகரித்த உளவு தகவல்களை ஈரானுக்கு பகிர்வதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க படைகள், கப்பல்கள், விமானங்களின் நகர்வுகள் குறித்த டேட்டாக்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யா இந்த தகவல்களை மறுத்தாலும் கூட உளவுத்துறை தகவல்களை இரு நாடுகளும் பகிர வாய்ப்பு மிக அதிகம் என்றே சர்வதேச வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ரஷ்யாவின் உளவு தகவல்களை வைத்தே ஈரான் நடத்திய தாக்குதல்கள் இஸ்ரேல் அமெரிக்காவை அதிர வைத்ததாகவும் கவலை அடைய செய்ததாகவும் அமைந்துள்ளது. குவைட்டில் அமெரிக்க படைகள் தங்கிய இந்த தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதில் இருந்து 6 வீரர்கள் கொல்லப்பட்டது வரை ஈரானின் துல்லியமான தாக்குதலுக்கு ரஷ்யாவும் ஒரு உடந்தையாக இருப்பதை இது எடுத்துக்காட்டுகிறது. இஸ்ரேல் ஈரான் மோதலால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றங்களுக்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் ராணுவ வலிமை குறித்து வியக்கத்தக்க கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். ஈரான் ஒரு முக்கிய வல்லரசு என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் அவர்கள் வளைகுடா நாடுகள் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்துவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
ஈரானின் இந்த அதிரடியான பதிலடி தாக்குதல் தங்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு பணியாமல் ஈரான் சரணடைவதற்கு பதிலாக திருப்பி தாக்கியிருப்பது அவர்களின் மிகப்பெரிய வலிமையை காட்டுகிறது என்று ட்ரம்ப் பாராட்டும் துணியில் பேசியிருப்பது சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரானின் இந்த தாக்குதல் வளைகுடா பிராந்தியத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் அமெரிக்கா அடுத்த கட்டமாக இத்தகைய ராஜதந்திர நகர்வுகளை மேற்கொள்ளப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஈரானின் வியூகங்கள் அமெரிக்காவை ஆட வைத்துள்ளது என்றே கூறலாம். இலங்கைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் ஈரிஸ் டெனா கப்பல் மீது தாக்குதல் நடத்தி அதிலிருந்த கடற்படையினரை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் கொலை செய்தமைக்காக எதிரி தரப்பினர் மீது பாரிய தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் கடற்படை தளபதி ஜக்ராம் இரானி எச்சரித்துள்ளார். எதிரின் இந்த குற்றத்தை நாங்கள் மறக்க மாட்டோம், எமது தியாகிகளின் ரத்தத்திற்காக நிச்சயமாக பழி வாங்குவோம் என்று ஈரான் கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார். மத்திய தரைக்கடல் பகுதியில் என்ஜின் செயலிழந்த நிலையில் கட்டுப்பாடு இழந்து ரஷ்ய எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று மிதந்து கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது பிராந்தியத்தில் உடனடி மற்றும் கடுமையான அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக மத்திய தரைக்கடல் நாடுகள் ஒன்றிணைந்து எச்சரிக்கை விடுத்துள்ளன. ரஷ்யாவுக்கு சொந்தமான இந்த பாரிய கப்பல் என்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கடந்த சில மணி நேரங்களாக எவ்வித கட்டுப்பாடுமின்றி நீர்பரப்பில் மிதந்து கொண்டிருக்கிறது. கடலில் நிலவும் பலத்த காற்று மற்றும் நீரோட்டத்தினால் இந்த கப்பல் அண்டை நாடுகளின் கடற்கரையை நோக்கி தள்ளப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டுள்ள இந்த கப்பல் கடற்கரையில் மோதி விபத்துக்குள்ளானால் சரி செய்ய முடியாத பாரிய சுற்றுச்சூழல் பேரழிவு ஏற்படும் என அண்டை நாடுகள் அச்சம் வெளியிட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் சைப்ரஸ், கிரீஸ் மற்றும் துருக்கி உள்ளிட்ட நாடுகள் தமது மிகுந்த கவலையை வெளியிட்டுள்ளன. இந்த கப்பல் தமது கடல் எல்லைக்குள் நுழையும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க சர்வதேச சமூகம் உடனடியாக தலையிட வேண்டும் என அந்த நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் மோசமான வானிலை காரணமாக கப்பலை மீட்கும் பணிகளில் பெரும் சிக்கல்கள் நீடிப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்கான போதிய வசதிகள் அங்கு இல்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தேநீர் குடித்துக் கொண்டே பேசுவது போல் வெளியிடப்பட்ட காணொலி போலியானது என்று எக்ஸ் தளத்தின் செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் குரூக் நேற்று தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அலுவலகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திவிட்டோம், இதில் அவருடன் உயிரிழந்து இருக்க வாய்ப்பில்லை, இறந்திருக்கலாம் என்று ஈரான் அறிவித்திருந்தது. ஈரானின் இந்த அறிவிப்பை அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நெதன்யாகுடன் உயிருடன் தான் இருக்கின்றான், நலமாக உள்ளார் என்று இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தொடர்ந்து மறுத்து வருகிறது. தமது மறுப்பை மெய்ப்பிக்கும் வகையில் கையில் தேநீர் அருந்தியபடியே பேசும் காட்சியில் அடங்கிய காணொலி ஒன்றை இஸ்ரேல் பிரதமர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டது. அவர் உயிருடன் தான் உள்ளார் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கும் நிலையில் அந்த காணொலியின் உண்மைத்தன்மை குறித்து உலக நாடுகள் மத்தியில் பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்துள்ளன. இந்நிலையில் இந்த காணொலி உண்மையானது தானா என்று எக்ஸ் வலைதள பக்கத்தில் குரூக்கிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த குரூக், நெதன்யாகு தேநீர் குடித்தபடி பேசும் காணொலி ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது என்று அறிவித்துள்ளது. இதுகுறித்து குரூக் கூறியிருப்பதாவது, இந்த காணொலி ஏஐயால் உருவாக்கப்பட்டது. தேநீர் கடையில் வெகு சாதாரணமாக ஈரான், லெபனான் பற்றி பேசுவது ஒரு போலியான காணொலியாகும். இந்த காணொலியில் உண்மையான நிகழ்வு இருப்பது போன்று தெரியவில்லை என்று அந்த போலியான தகவலை குரூக் வெளிப்படை செய்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.